வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு சத்யம் ஹாட்ஸ்பாட். ரெண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் போட்டிகளுக்கான ஏலம் துபாயில் நடந்து முடிஞ்சிருக்கு. ஆஸ்திரேலியாவோட பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க் போன்ற நட்சத்திர வீரர்களை கடும் போட்டி போட்டு அணிகள் சொந்தமாக்கியிருக்காங்க. கோடிக்கணக்கில் பணத்தை செலவழித்து வாங்கப்பட்ட வீரர்கள் தங்களை தேர்வு செஞ்ச அணிக்கு பலமாக இருப்பாங்களா? உலகக்கோப்பை போட்டிகளில் வெளிப்படுத்தக்கூடிய ஃபார்மை நம்பி வீரர்களை ஏலம் எடுக்கலாமா? இதுவரையான ஐபிஎல் அனுபவங்கள் உணர்த்தக்கூடிய பாடம் என்ன? வாங்க விரிவாக பார்க்கலாம். நடந்து முடிஞ்ச ஐபிஎல் ஏலத்தில் மொத்தம் 72 வீரர்கள் வாங்கப்பட்டிருக்காங்க. அதில் 30 வீரர்கள் வெளிநாட்டை சேர்ந்தவங்க. ஒவ்வொரு அணியும் 25 வீரர்களை தேர்வு செய்யணும். கொல்கத்தா, ராஜஸ்தான் அணிகளை தவிர மற்ற அணிகள் எல்லாமே 25 வீரர்களை வாங்கியிருக்கு. ஏலத்தில் 31 கோடியே 35 லட்சம் அப்படிங்கிற அதிகபட்சமான பணத்தை செலவழித்தது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி தான். ஹைதராபாத், சன்ரைசர்ஸ், சிஎஸ்கே அணிகள் அடுத்தடுத்த இடங்களில் பிடிக்க குறைந்தபட்சமாக 14 கோடியே 80 லட்சம் செலவு பண்ணி ராஜஸ்தான் அணி கடைசி இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த ஏலத்தில் ஐபிஎல் ஏலத்தில் அதிகபட்சமாக விலை போன 2 வீரர்களுமே ஆஸ்திரேலிய அணியை சேர்ந்தவங்க. ரீசெண்டாக கைப்பற்றின உலகக்கோப்பை வெற்றி இதுக்கு முக்கியமான காரணம். அதெல்லாம் சரிதான். ஆனால் இதுவரைக்கும் அதிக விலை கொடுத்து வாங்கின நட்சத்திர வீரர்களை சிலரை தவிர்த்து பல பேர் ஐபிஎல் போட்டிகளில் மோசமான விளையாட்டை வெளிப்படுத்தி இருக்காங்க. 2023ஆம் ஆண்டு ஐபிஎல் போட்டிகளுக்காக 18 கோடியே 50 லட்சம் கொடுத்து சாம் கரனை வாங்கினாங்க பஞ்சாப் கிங்ஸ். ஆனால் போட்டி தொடரில் 276 ரன்கள் மற்றும் 10 விக்கெட்டுகள் மட்டுமே எடுத்து அணி நிர்வாகத்துக்கு அதிருப்தியை தான் அவர் கொடுத்தாரு. 2022ஆம் வருஷம் விக்கெட் கீப்பர் கம் பேட்டரா இசான் கிஷன் அதிக விலை கொடுத்து வாங்கின மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு கிடைச்சது 418 ரன் மட்டும்தான். இந்த போட்டிகளில் இசான் வெளிப்படுத்திய ஸ்ட்ரைக் ரேட் வெறும் 120.11 தான். ஆனால் அவருடைய கேரி ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 134.26 வரைக்கும் போயிருக்கு. 2021 ஐபிஎல் போட்டிகளுக்காக 16.25 கோடி கொடுத்து ராஜஸ்தான் அணியால் வாங்கப்பட்டவர் தான் கிறிஸ் மோரிஸ். 15 விக்கெட்டுகளை போட்டி தொடரில் காலி பண்ணாலுமே அவரோட எக்கனாமி ரேட் பார்த்தீங்கன்னா 9.17 தான் இருந்துச்சு. அதுக்கு முந்தைய வருஷம் 11 விக்கெட்டு தான் எடுத்தார். ஆனால் அப்போ அவருடைய எக்கனாமி ரேட் பார்த்தீங்கன்னா 6.63 இருந்துச்சு. அதாவது வீசுகிற பந்துகளில் ரன்கள் எடுக்க விடாமல் கட்டுப்படுத்துகிற போலரோட அபிலிட்டி தான் எக்கனாமி ரேட் வெளிப்படுத்துது. ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக இருந்தால் பேட்டர்களோட பர்ஃபார்மன்ஸ் சிறப்பாக இருக்கணும், எக்கனாமி ரேட் குறைவாக இருந்தால் போலரோட பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கணும் புரிஞ்சுக்கலாம். இப்போ ஹை டிமாண்டில் இருக்க மாதிரியே 2022ஆம் ஆண்டு 15.5 கோடி கொடுத்து கேகேஆர் அணியால் வாங்கப்பட்டவர் தான் பேட் கமின்ஸ். ஆனால் 7.86 எக்கனாமி ரேட்டோட 14 மேட்ச் ஆடி அவர் எடுத்த விக்கெட்டுகள் வெறும் 12 மட்டும்தான். டீசெண்டான ஃபார்ம் என்றாலுமே கூட இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணுமா அப்படின்னு கண்டிப்பாக கேகேஆர் அணியை யோசிக்க வச்சிருப்பாரு தான் சொல்லணும். இதே போல் 2019ஆம் ஆண்டு போட்டிகளில் விளையாடின ஜெய்தேவ் உனாட்கட் அப்புறம் வருண் சக்கரவர்த்தின்னு 2 பேருமே 10.66, 11.66 அப்படின்னு எக்கனாமி ரேட்டில் சொதப்பி ரன்களை வாரி வழங்கி அணிகளுக்கு பலவீனமாக மாறினாங்க. 2023ஆம் ஆண்டில் சிஎஸ்கே அணி 16.50 கோடிக்கும், 2018ஆம் ஆண்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் 12.5 கோடிக்கும், 2017ஆம் ஆண்டு ஆர்பிஎஸ் அணி 14.5 கோடிக்கும் பென் ஸ்டோக் தொடர்ந்து ஏலம் எடுக்கப்பட்டாலும் அதுக்கான சிறந்த பங்களிப்பு அவர் கொடுக்கலன்னு தான் சொல்லணும். சிஎஸ்கே அணியில் ஸ்டார் பிளேயராக இருந்த ஷேன் வாட்சன் 2016ஆம் ஆண்டு ஆர்சிபி அணி அதிகமாக விலை கொடுத்து வாங்கின பிறகு வெறும் 179 ரன்களை கொடுத்து பலருடைய கண்களை கலங்க வச்சிட்டார். 2014 மற்றும் 2015ஆம் ஆண்டுகளில் ஆர்சிபி 14 கோடிக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் 16 கோடிக்கும் வாங்கின பிறகு ஆவரேஜான ஆட்டத்தையே கொடுத்தார். அப்படி இதுவரைக்கும் அதிக விலை கொடுத்து வாங்கி அந்த அணிக்கு சொல்ல முடியாத அளவுக்கு பலத்தை சேர்த்து கொடுத்தது என்னமோ நம்ம தலை தோனி மட்டும்தான். 2018ஆம் ஆண்டில் சிஎஸ்கே வெறும் 9.5 கோடிக்கு வாங்கினாங்க. ஆனால் தோனிக்காக மட்டுமே தான் இன்னும் சிஎஸ்கே அணி இவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்கன்னா ஐபிஎல் வரலாற்றிலேயே தன்னை வாங்கின அணிக்கு உச்சகட்ட லாபகரமான வீரராக இருந்தார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்கவே முடியாது.
கோடிகளை கொட்டி வாங்கப்பட்ட வீரர்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வாங்களா, ஏமாற்றத்தை தருவாங்களா, பொறுத்திருந்து பார்ப்போம். கிரிக்கெட் தொடர்பான அலசல்கள் இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க சத்தியம் ஹாட்ஸ்பாட்டோடு எப்பவும் இணைந்திருங்க. நன்றி.